இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் ஆலங்குளம் கண்மாயில் செத்து மிதக்கும் மீன்களால் பொதுமக்கள் அச்சம். கண்மாய் நீரினை ஆய்வு செய்ய வேண்டி பொதுமக்கள் கோரிக்கை. தமிழக மாங்காய்களை அனுமதிக்க மறுக்கும் ஆந்திர அரசை கண்டித்து குடியாத்தம் மா விவசாயிகள் போராட்டம். தங்கள் உயிர் மட்டும்தான் உள்ளது, அனைத்தையும் இழந்துவிட்டோம் என கண்ணீர். ஜெயங்கொண்டத்தில் குடிநீர் பற்றாக்குறையை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் மறியல். பல மாதங்களாக குடிநீர் இன்றி அல்லல் படுவதாக குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி காளிகேசம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை. கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. நத்தம் அருகே இறந்தவர் உடலை அடக்கம் செய்ய ஆற்றில் இறங்கும் பொதுமக்கள். திருவடி முத்தாற்றில் மேம்பாலம் அமைத்து தர கிராம மக்கள் கோரிக்கை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே ஆலங்குளம் கண்மாயில் செத்து மிதக்கும் மீன்களால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். புதுப்பட்டி கிராமத்திற்கு உட்பட்ட ஆலங்குளம் கண்மாயானது அதனை சுற்றியுள்ள ஜெயம் நகர், காமாட்சிபுரம், கொட்டாப்பட்டி, புதுப்பட்டி, பொன்மாந்துறை ஆகிய கிராமங்களின் முக்கிய நீர் ஆதாரமாக அமைந்துள்ளது. இக்கண்மாயில் திண்டுக்கல் நகராட்சியின் கழிவுநீர் கலப்பதோடு தோல் தொழிற்சாலை கழிவுகளும் கலக்கப்படுவதால் நீர் முற்றிலும் மாசடைந்து காணப்படுகிறது. இதற்கிடையே பல ஆண்டுகளாக இந்த கண்மாயில் மீன்கள் வளர்க்கப்பட்டு வந்த நிலையில் திடீரென ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மிதப்பதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருகிறது. இதுகுறித்து கவலையடைந்துள்ள அப்பகுதி மக்கள் கண்மாய் கழிவு நீருடன் ரசாயனம் கலக்கப்பட்டதா அல்லது வேறு ஏதாவது காரணமா என அதிகாரிகள் ஆய்வு செய்வதோடு கண்மாய் நீரினை தூய்மைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளுக்கு நிலத்தடி நீர் ஆதாரமாக இருந்து வந்துச்சு. நாளடைவில் இது தோல்டாப் நீர் இந்த மாதிரி கழிவு நீர்லாம் கலந்து ரொம்ப மாசடைஞ்சிருந்துச்சு. ஆனால் இத்தனை வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன்கள் இதில் விட்டுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இத்தனை வருஷமாக இதில் வந்து எந்த மீன்களும் சாகலை, வளர்த்துட்டு தான் இருந்தாங்க. இன்னைக்கு திடீர்னு இந்த மீன்கள் சாகுதுன்னா வந்து பார்த்தீங்கன்னா காரணம் இது மாசு அதிகமாக இருக்கா, இல்லை என்ன காரணம், ரசாயனம் எதுவும் கலந்துருக்கா? இங்கே டவுனுக்குள்ளே வர திண்டுக்கல் நகராட்சிக்குலேருந்து வரக்கூடிய அனைத்து கழிவு நீர் இங்கே தான் வந்து சேருது. இந்த கழிவு நீர்லாம் தடுத்து இந்த குளத்தை வந்து சீரமைச்சு இது என்னன்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த மாவட்ட நிர்வாகம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான நடவடிக்கைகளை உடனே எடுக்கணும். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்ட மாங்காய் விவசாயிகள் எங்கள் உயிர் மட்டும்தான் உள்ளது, அனைத்தையும் இழந்துவிட்டோம் என வேதனை தெரிவித்துள்ளனர். வரதராமி கிராமத்தில் 2000 ஏக்கரில் மாங்காய் விவசாயம் நடைபெற்று வருகிறது. இங்கு விளைவிக்கப்பட்ட மாங்காய்களை ஆந்திராவிற்கு அனுப்பி விற்பனை செய்து வந்த நிலையில் இந்த ஆண்டு ஆந்திராவில் மாங்காய் விளைச்சல் அதிகமாக இருப்பதாக கூறி அங்குள்ள ஜூஸ் தொழிற்சாலைகள் தமிழக மாங்காய்களை வாங்க மறுப்பதாக கூறப்படுகிறது. இதனால் வரதராமி கிராமத்திலிருந்து லாரிகளில் கொண்டு செல்லப்படும் மாங்காய்கள் ஆந்திர எல்லைப் பகுதியில் தடுத்து திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டு வருவதால் செலவழித்த பணம் கூட கிடைக்காமல் விவசாயிகள் பல லட்சம் ரூபாய் இழந்துள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். இதனால் அறுவடை செய்யப்படாமல் ஒவ்வொரு மரத்திற்கும் கீழே 100க்கும் மேற்பட்ட மாங்காய்கள் உதிர்ந்து வீணாகி வருவதாக வேதனையை வெளிப்படுத்தி வரும் விவசாயிகள் மாங்காய்களை கொட்டி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் போராட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டதால் ஆத்திரமடைந்த மா விவசாயிகள் வரதராமி காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிலோ 3 ரூபாய்க்கு மாங்காய் விலை போவதால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் ஆந்திர அரசு அளிப்பது போல் தமிழக அரசு ஏக்கருக்கு மானியத் தொகை அளிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆந்திர அரசிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழகத்தில் அறுவடை செய்யப்பட்ட மாங்காய்களை விற்பனை செய்ய அனுமதி பெற்றுத்தர வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தமிழ்நாடு காயே உங்களுக்கு தேவையில்லைன்றாங்க. ரொம்ப ரொம்ப கேவலமான நிலைமையில இருக்கிறோம். நாங்கள் உயிர் ஒன்று தான் போல, ஒன்றுக்கு 3 முறை மருந்து அடிச்சுக்கிறோம். விவசாயம் 4 முறை மருந்து அடிச்சுக்கிறோம். டிராக்டர் ஓட்டிக்கிறோம். 1 கிலோ 3 ரூபாய் 4 ரூபான்னு சொல்றாங்க. அந்த 3 ரூபாய் 4 ரூபாய்க்கு அந்த அரப்பு கூலி 2 ரூபாய் போனா எங்களுக்கு மீறது ஒரே 1 ரூபாய் தான் 1 கிலோ மேல. ஆக மொத்தத்தில் எங்க உயிர் ஒன்று தான் இருக்குது. அது அரசாங்கம் காப்பாற்றுமா, ஆண்டவன் காப்பாற்றான்னு தெரியல. இதுக்கு மறியல் பண்றதுக்கு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் நிலவும் குடிநீர் பற்றாக்குறையை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜெயங்கொண்டம் நகராட்சியில் 16வது வார்டில் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இங்கு அமைக்கப்பட்டிருந்த 2 ஆழ்துளை கிணறுகள் பழுதான நிலையில் இப்பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் அவதிக்குள்ளான பொதுமக்கள் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்து தர வேண்டும் எனவும் தட்டுப்பாடின்றி குடிநீர் வழங்க வேண்டும் எனவும் நகராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆனால் இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதில் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனையடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த போராட்டம் காரணமாக சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. 2 மாசம் ஆச்சு. எங்களுக்கு சுத்தமாகவே தண்ணி கிடையாது. 2 மாசமா நாங்கள் போராடிட்டு இருக்கோம். கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்டோம், கமிஷனர்கிட்ட கொடுத்துட்டோம், நகர தலைவர்கிட்ட கொடுத்துட்டோம், எம்எல்ஏ துணைத் தலைவர்கிட்ட எல்லாரையும் போய் பார்த்துட்டோம். யாருமே இது வரைக்கும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கல. நேற்று எங்களுக்கு சுத்தமாகவே தண்ணி பிரச்சனை, தண்ணி அதிகமாகிடுச்சு. யாருமே குடிக்க தண்ணி இல்லைங்கிறதுனால நாங்கள் திரும்ப போய் கேட்டோம். நகராட்சியிலேருந்து எங்களுக்கு எந்த விதமான பதிலும் சொல்லலை. எங்களுக்கு போரை போட விடலை. அதனால் அந்த போரை போட்டு எங்களுக்கு டெய்லி தண்ணி வர்றதுக்கான ஏற்பாடுகள் நிர்வாக அதிகாரிகள் செய்யணும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள காளிகேசம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து 2 நாட்களாக மழை பெய்து வருவதால் கீரிப்பாறை, வாழைத்து வயல், காளிகேசம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அப்பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்லக்கூடாது என்றும் ஆற்றோரம் இருக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும் மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையினரும் அறிவுறுத்தி உள்ளனர். அதே சமயம் மாவட்டத்தின் பல பகுதிகளில் மிதமான மழை பெய்து வரும் நிலையில் நீர்நிலைகள் நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கோவையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். பணி நிரந்தரம், மாவட்ட ஆட்சியர் அறிவித்த 770 ரூபாய் ஊதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாநகராட்சியில் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் கடந்த 4 நாட்களாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போராட்டத்தின் போது பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தூய்மை பணியாளர்களை நேரில் சந்தித்து நாங்கள் ஆதரவளிப்போம் என தெரிவித்து சென்றார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருந்த நிலையில் தொடர் போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்த தூய்மை பணியாளர்களை போலீசார் கைது செய்தனர்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் மார்க்கெட் கடைகளை இடிக்க நகராட்சி சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டதற்கு வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். குன்னூரில் நகராட்சி நிர்வாகத்திற்கு சொந்தமான மார்க்கெட் பகுதியில் 800 கடைகளை இடித்து புதிய கடைகளை கட்ட 42 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து முதற்கட்டமாக 326 கடைகளை 15 நாட்களுக்கு காலி செய்ய நகராட்சி சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வியாபாரிகள் மாற்று இடம் அளித்த பிறகே கடைகளை காலி செய்ய முடியும் என்று தெரிவித்தனர். தொடர்ந்து நகராட்சி ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வியாபாரிகள் தர்ணா போராட்டம் நடத்தியதால் அப்பகுதி பரபரப்பாக காணப்பட்டது. தமிழ் கூட எனக்கு பேச தெரியாது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே இறந்தவர் உடலை அடக்கம் செய்ய ஆற்றில் இறங்கி செல்ல வேண்டிய அவல நிலை நீடித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சமுத்திரப்பட்டியில் சுமார் 1500 குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் ஊருக்கு அருகே திருமணி முத்தாற்றில் கரையில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான இடுகாடு அமைந்துள்ளது. இப்பகுதியில் உள்ளவர்கள் இயற்கை மற்றும் விபத்தினால் இறந்தால் அவர்களின் சடலங்களை ஆற்றின் கரையோரத்தில் உள்ள இடுகாட்டிற்கு செல்ல வழித்தடம் இல்லாமல் இருந்து வருகிறது. இந்நிலையில் சமுத்திராப்பட்டியை சேர்ந்த மகேந்திரன் என்பவர் இறந்த நிலையில் அவரது உடலை அடக்கம் செய்வதற்காக ஊர் பொதுமக்கள் திருமணி முத்தாற்றில் சுமார் 15 அடி ஆழமுள்ள பள்ளத்தில் ஆபத்தான நிலையில் இறங்கி பின்னர் மறுகரைக்கு ஏற்றி சென்று அடக்கம் செய்தனர். அதிலும் குறிப்பாக மழை காலங்களில் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் ஒரு வார காலமானாலும் ஆற்றில் நீர்வரத்து குறையும் வரை இறந்தவர்களின் உடலை வீட்டிலேயே வைத்திருந்த பின்னர் அடக்கம் செய்யும் நிலை உள்ளதாக கூறப்படுகிறது. எனவே இடுகாட்டின் குறுக்கே உள்ள திருமணி முத்தாற்றில் மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என அரசுக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். புதுக்கோட்டை அண்ணா சிலையில் உள்ள பயணிகள் நிழற்குடை சேதமடைந்துள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர். மாநகராட்சிக்கு உட்பட்ட பயணிகள் நிழற்குடையில் மின் விளக்குகள் இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது இரும்பு கம்பிகளால் அமைக்கப்பட்ட இருக்கைகளும் சேதமடைந்துள்ளன. இதனால் பேருந்துகளுக்காக காத்திருக்கும் முதியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அவதியடைந்து வருகின்றனர். இதுகுறித்து மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை பட்டுக்கோட்டை அடுத்து மாளியக்காடு கிராமத்தில் அமைந்துள்ள மதுரை வீரன் பொம்மியம்மன் கோயில் குடமுழக்கு விழாவின் போது 1 டன் எடை கொண்ட ராட்சத அரிவாள் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இக்கோவிலில் திருப்பணிகள் முடிவுற்ற நிலையில் சன்னிதானத்திற்கு எதிர்ப்புறம் பெரிய அரிவாள் அமைக்க முடிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து 2,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் 35 அடி உயரமும் 1 டன் எடையும் கொண்ட ராட்சத அரிவாள் தயாரிக்கப்பட்டு கோயிலுக்கு கொண்டு வரப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோயிலுக்கு முன்புறம் அரிவாள் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நிலையில் சிவாச்சாரியர்கள் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றியதோடு அரிவாளுக்கு தீபாராதனை காண்பித்தனர். 2 தினங்களாய் இரவை பகலாக்கி கொண்டையும் வண்ண விளக்கால் அலங்கரித்தும் சொல்லுகின்ற வார்த்தை சிந்தாமலும் சிதறாமலும் சிந்தைக்கும் செவிக்கும் தள்ளி கொண்டிருக்கின்ற விநாயகா ஆடியோ கோடியாகிறது. நீங்கள் கொடுக்கின்ற ஒன்றும் மற்றும் பார்க்க வேண்டிய பணிகளை தொடர்வதற்கும் போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம்.
பள்ளி மாணவர்கள் தரையில் படுத்தபடி சிலம்பம் சுற்றி சாதனை படைத்துள்ளனர். நடுவலூரில் தனியார் மழலை பள்ளி செயல்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து 79வது சுதந்திர தினத்தை வரவேற்கும் விதமாக ஊராட்சி மன்ற அலுவலகம் எதிரில் தரையில் படுத்தபடி 79 நிமிடம் சிலம்பம் சுற்றி சாதனை படைத்துள்ளனர். இதையொட்டி ஆல் இந்தியா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் அமைப்பு உலக சாதனையாக அங்கீகரித்து சான்றிதழ் வழங்கிய நிலையில் மாணவர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக அப்பகுதி பொதுமக்கள் ஆர்வத்தோடு கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர்.